இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியான முறையில் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் வந்து பழகிக்கலாம். இப்போ வந்து எப்பயும் போல் நம்ம ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம உயராகலாம் வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எப்படி வெட்ட போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் கழுத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷோல்டர் எல்லாமே வந்து உங்களோட ப்ளவுஸ் அளவுக்கு வந்து நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம சொல்லித்தரதுனால இந்த டிசைன் ப்ளவுஸ் நெக்கை மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். 2.5 இன்ச்சில் இருந்து இந்த மாதிரி நம்ம சைடாக வி நெக்குன மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எப்பயும் போல நம்ம சாதாரண ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியேவும் இந்த நெக்கை வந்து நம்ம அப்படியே தச்சு திருப்ப போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு சூப்பரான டிசைன் தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்க தான் நம்ம கஸ்டமர் வந்து அதிகமாக நிறையா நம்மளுக்கு வருவாங்க. நம்ம சாதா ப்ளவுஸ் தைச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து நிறையா வரமாட்டாங்க. டிசைன் ப்ளவுஸ்க்காக தான் இப்போ நிறைய பேர் வர்றாங்க. அதே போல் வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைச்சி இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த டிசைன் ப்ளவுஸை பார்த்துட்டு அந்த டிசைன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து வருவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோரும் டிசைன் ப்ளவுஸ் தைச்சி பழகிடுங்க. இப்போ இந்த மாதிரி வீ நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அங்கங்கே வந்து லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பும்போது அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் தைக்கும்போது இந்த மாதிரி சைட்லலாம் பின் போட்டுட்டு தைங்க, வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த சேஃபுக்கு நம்ம தைச்சி திருப்பிட்டோம். இப்போ அது மேலே அமுக்கடி போட்டு நம்ம தைச்சிடலாம். ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு தைக்கிற வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே சேனல் வீடியோவாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் சேனல்லையும் மாற்றி மாற்றி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ வந்து என்னுடைய சேனல் மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. இப்போ வந்து நீங்கள் என்னுடைய சேனலாக இருந்தாலும் சரி, வேற ஒரு சேனலாக இருந்தாலும் சரி, ஒரே சேனல் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வரும்போது அவங்க சொல்கிறது படி நீங்கள் ஈஸியாக தைக்கலாம். இப்போ என்னுடைய சேனலில் நான் ஒரு மாதிரி தைங்க அப்படின்னு சொல்லுவேன். அது இதே வேறு சேனலில் வைப்பது வேறு மாதிரி தைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ரெண்டுமே நீங்கள் தச்சு பழகும்போது ரெண்டுமே புரியாமல் போக ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரே வீடியோவாக நீங்கள் ஒரே சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே வரும்போது ஈஸியாக வந்து நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு டிசைன் ப்ளவுஸு வந்து பழகிறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய சேனலை மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, யார் சேனலாக கூட இருக்கலாம் அது. இப்போ நம்ம வீ நெக்கு நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ வந்து இதில் ஒரு சின்ன டிசைன் வந்து நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி எங்கெங்கே நம்ம டிசைன் தேவையோ இந்த மாதிரி குறிச்சிக்கலாம். நம்ம ஒரு அளவு வச்சு ஒரு 1 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச்சு நம்ம கேப் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து இந்த வீ நெக்கில் குறிச்சிட்டு நம்ம நாட்டு திருப்புற மாதிரி கிராஸ் பீஸில் வந்து நம்ம வச்சுட்டு நம்ம தச்சு திருப்பும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கயிறு சேஃப் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சு அளவு வச்சு நம்ம குட்டி குட்டி பீஸாக வச்சு வெட்டிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம குறிச்சிருப்போம் பார்த்திங்களா, அது வந்து கேப் வந்து நீங்கள் 1 இன்ச்சு வச்சாலும் சரி, இல்லை 1/2 இன்ச்சில் கூட நெருக்கமாக வச்சாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கு தக்கன வந்து நீங்கள் கயிறை வச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கேப் தேவையோ அந்தளவுக்கு வந்து வச்சுட்டு இந்த நாட்டு உள்ளே கூடி வச்சுட்டு இந்த மாதிரி தச்சிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு நான் தச்சுட்டு வெளியில் காமிக்கும்போது அது எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்றது வந்து புரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி வச்சு அடிச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த 2.5 இன்ச்சு நீளத்தை வந்து நம்ம 2ஆக மடக்கி உள்ளே கூடி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ நம்ம இதில் வந்து கயிறு கோர்க்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அந்த கயிறை வந்து கோர்த்துட்டு ஒரு நாட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி நம்ம இங்கேருந்தே ஒரு நாட் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கயிறையும் மாற்றி மாற்றி கோர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நாட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணி இந்த இடத்துல நம்ம கட்டிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தச்சுட்டு நம்ம வைக்கும்போது அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நம்ம தைக்காமல் அப்படியே முடிச்சு போட்டோம் அப்படின்னா அது விலகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு நேரமும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அந்த இடத்துல தையல் போட்டுட்டு நீங்கள் எப்பப்போ தேவையோ அந்த மாதிரி இந்த குஞ்சத்தை வந்து நீங்கள் கட்டிக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான சிம்பிள் ஒரு டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே நீங்கள் விட்டாலும் விட்டுடலாம். இதில் வந்து லேஸ் வச்சு நாங்கள் அடிக்க சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. அதனால நான் லேஸ் வச்சு அடிச்சிருக்கேன். உங்களுக்கு லேஸ் வேண்டாம் அப்படின்னா இப்படி சிம்பிளாக நீங்கள் விட்டால் கூட ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ராயல் டிசைன் ப்ளவுஸ் மாதிரி இது இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸு. டிசைன் ப்ளவுஸ் வந்து நிறைய கொஞ்சன்னு கூட போடாமல் சிம்பிளாக போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ளவுஸை போட்டுட்டு அவங்க வேர் பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அந்த டிசைனு. ஏன்னா சிம்பிளாக இருந்தாலும் நம்ம தைக்கும்போது கூட அது ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி கூட தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸை வந்து அவங்க சேலையோடு கட்டும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு டிசைனாக தான் இது இருக்கும். ஏன்னா நான் வேர் பண்ணி அவங்கள பார்த்துருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி தான் இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன். அவங்க வந்து எப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த டிசைன் அவங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஒரு சிம்பிளாக சூப்பராக வந்து நம்ம டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நீங்கள் ஈஸியான முறையில் பழகணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தச்ச டிசைன் ப்ளவுஸில் நம்ம நிறையா போட்டிருக்கோம். சில பேர் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு அப்புறம் வந்து டிசைன் ப்ளவுஸ் நிறைய தைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து முக்கியமாக நம்ம சேனலுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் ப்ளவுஸு தச்ச வீடியோவில் நம்மளுக்கு இருக்கும். ஈஸியான முறையிலையும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஈஸியான முறையில் இந்த டிசைனை வந்து இவ்வளோ ஈஸியாலாம் தைக்க முடியுமா அப்படின்று நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் நான் சொன்னது உண்மையா அப்படின்றது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.